Welcome to Blue Star Higher Secondary School students. In today's subject is Science and Biology part, Standard 6 Standard. Dear students, in today's class we are going to see about new lesson, Chapter 14, Water Lesson. Chapter 14, Water Lesson. Dear students, we are using water in day-to-day life, in daily activities and other activities. Daily activities are brushing, washing and nails and clothes, vehicles and cleaning plates, floor and producing electricity and agriculture, gardening and using in industries. What are the usage? First, drinking. இப்போ வாட்டர் இல்லை நம்மளால் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. All the living organisms depend on water. Then second one, brushing. இப்போ நம்ம இதெல்லாம் brushingன்றது நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ட்ரிங்கிங், brushing and bathing. Then washing or floor washing and vehicle washing and vessels washing அந்த மாதிரி சொல்லலாம். Then fifth one, cleaning plates. அதான் vessel washing சொன்னோம் இல்லையா, அது. Then sixth one, producing electricity. இப்போ என்ன பண்ணுறாங்க? வாட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ producing current and electricity. Then seventh one, agriculture. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் நடந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? we are take food. ஸோ சப்போஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நம்மளுக்கான அந்த ஃபுட்டே கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா ஆர்கானிசமே என்ன பண்ணுது? இந்த வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. Then eighth one is used in industries. இப்போது எதுனா ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணாலே அதுக்கு என்ன அதிகமாக எசென்ஷியலாக இருக்குது? வாட்டர் இஸ் வெரி வெரி நீடட். used in industries. ஸோ அப்போ நமக்கு தெரியுது, we are know water is essential for all living organisms and day-to-day activities. Dear students, just imagine we are using so much of water and too much of water. இப்போ டெய்லி இப்போ நீ எடுத்துக்கினா ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், இப்போது மார்னிங் இப்போ வேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? போன உடனேயே ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ப்ரஷ் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்லி we are using 2 mugs and 1 mugs of water. அப்படியும் இல்லையா? இப்போ நம்ம பாத்திங் எடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணுவோம்? 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் இல்லை அதுக்கும் மேலே என்ன பண்ணுவீங்க? நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. 1 பக்கெட் அண்ட் 2 பக்கெட் அண்ட் 3 பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வாட்டரை என்ன பண்ணணும்? அளவாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம வேர்ல்டில் என்ன இருக்குது? அதிகமாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வாட்டரே அதிகமாக இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த சென்னை சைட்லலாம் பாருங்கள், இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அப்படின்றதுலாம் அங்கே அதிகமாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம கிராமம் சைடு, வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நிறைய பேர் நடக்கும். ஸோ அப்போ வாட்டர் அந்த பிளேஸ்க்கெலாம் ரொம்ப நீடடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வாட்டரை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? Dear students, already we are say in day-to-day life we are using too much of water. First we are see first subtopic in how much water do we use. இப்போ நம்ம டெய்லி லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வாட்டர் த ஆக்டிவிட்டீஸ் ட்ரிங்கிங், ப்ரஷிங், பாத்திங், வாஷிங், க்ளீனிங் அண்ட் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி, அக்ரிகல்ச்சர், யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது ஒரு ப்ராசஸ்க்குமே நம்ம என்ன இருக்குது? வாட்டர் ரொம்ப அதோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மச் வாட்டர் டு யூஸ். நம்ம எந்த அளவுக்கு வாட்டரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ட்ரிங்கிங். இப்போ டெய்லி இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் வாட்டர் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரிங்க் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? ட்ரிங்க் பண்ணுறதே கிடையாது. இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட்? எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ரஷிங்க்கு அட்லீஸ்ட் 2 mugs ஆஃப் வாட்டர் மட்டுமே
போதும். ஓகேங்களா. தென் பாத்திங்க்கு 1 பக்கெட், அப்படி இல்லைன்னா 2 liter ஆஃப் வாட்டர், 2 liter ஆர் 1 liter இட்ஸ் ஓகே லிமிட்டட். இப்போ 1 liter ஆர் 2 liter. தென் வாஷிங் வெசல்ஸ், அதுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ ஃபார் டேக்கிங் வென் யூ ஆர் யூஸிங் இன் அவர் கார்டன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்புறம் வெசல் வாஷிங் அண்ட் கார் வாஷிங் அண்ட் ஃப்ளோர் வாஷிங், இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லிமிட்டடாக வாட்டரை யூஸ் பண்ணணும். தென் க்ளீனிங், தென் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் வந்து நம்ம அதிகமாக வாட்டர் வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ நம்ம ரிவர் அதுலேருந்து நம்ம வாட்டரை என்ன பண்ணுறோம், அங்கேருந்து நம்ம வாட்டரை க்ளீன் பண்ணி அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இட்ஸ் வாட்டர் இஸ் வெரி வெரி நீடட். தென் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் இட்ஸ் யூஸிங் ஸோ மச் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ அந்த நம்ம வாட்டர் யூஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு ஃபுட்டே கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வாட்டர்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே தேவை. தென் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ அங்கே வாட்டர் வந்து ரொம்பவே நீடடாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கிற எவ்ரி ப்ராசஸ்க்குமே என்ன ஆகும், இந்த வாட்டர் இஸ் வெரி வெரி நீடட். தென் இப்போ இந்த மாதிரி வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 136ல் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டு பை யுவர் ஃபேமிலி இன் எ டே. திஸ் இஸ் த பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ரிங்கிங். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டு இன் ட்ரிங்கிங் அண்ட் ப்ரஷிங் அண்ட் பாத்திங் and washing internals and washing clothes and toilets and cleaning floor and any other activities. இங்கே எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு you will write in your book. Are you understand students? Yes. Then just imagine students, you now have a rough idea as to how much water your family uses in a day. Can you estimate the amount of water used by you for personal cleanliness in a day? Using this information, calculate the amount of water needed by your family in a year. Family in a year with in a day. Today you are watching this video. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம்லேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ண. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், அதாவது ஒரு 3 days ஆர் 2 days நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ வாட்டர் நீங்கள் வந்து யூ ஆர் யூஸிங் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு A4 ஷீட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் இப்போ பாத்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு மெனி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ஆர் யூஸ்ட் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா. தென் செகண்ட் டாபிக் இஸ் வேர் டு வி கெட் வாட்டர் ஃப்ரம். வி ஆர் கெட் வாட்டர் ஃப்ரம் லேக், ரிவர் அண்ட் ரெயின்ஃபால். தென் sea அண்ட் லேக், பாண்ட், வால், இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய லிவிங்க்கு யூஸ்க்கு. ஓகேங்களா. அப்போது ஆல்ரெடி வி ஆர் லேர்ன்ட் the earth have 2/3 அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம எர்த் ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருப்போம் மூன்றில், அதாவது இப்போ எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 3% வந்து வாட்டர்ன்றோம். another 1% தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே, நம்ம எர்த்து ஃபுல்லாகவே இதுதான் அதிகமாக கவர் ஆகிருக்கு, வாட்டர் தான். பட் அந்த வாட்டர் எல்லாமே என்னது, எல்லாமே வந்து பியூர் வாட்டர் கிடையாது. ஓகேவா. எல்லாமே சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பியூர் வாட்டர், சம் அமௌண்ட் ஆஃப் டஸ்டி வாட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ அந்த வாட்டரை நம்ம எப்படிலாம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல், the water in the ocean and seas has many salts dissolved in it. The water is saline. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது சீ சைட் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட டேஸ்ட் வந்து இப்போ லேக், பாண்ட், வால் அண்ட் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போது சீ வாட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன இருக்கும், ஒரு மாதிரி சால்ட்டியாக இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட வாட்டரோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. Then we are using water in domestic and agricultural and industrial areas. Then one famous poem is Rime of the
ஏன்ஷியன்ட் மெரைனர் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் போயம். அதில் வந்து ஃபுல்லாகவே இந்த வாட்டர் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து எப்போ யார் ரைட் பண்ணதுன்னா எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. யூ ஆர் லேர்ன்ட் திஸ் போயம் இன் 1798. அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டருடைய நீடை பற்றி அதிகமாகவே இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு, இப்போ வாட்டர்ன்றது நம்மளுடைய லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். சப்போஸ் அந்த வாட்டர் இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின் என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன், we are died. ஸோ இப்போ நம்ம 1 day வந்து வாட்டர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். பட் 2 days 3 days நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம் அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன ஆகிருக்கோம், டிபெண்ட் ஆகிருக்கும், அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளால் வாட்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சப்போஸ் நம்ம வாட்டர் நம்ம குடிக்கல, தண்ணியே குடிக்கலைன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்மளுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகும். இப்போ டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா என்னாகும், சம் டிசீஸ்லாம் வரும். வாட் ஆர் த டிசீஸ், நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஹெட்ஏக் வரும். ஓகேங்களா? ஃபீவர் வரும். அப்புறம் நம்மளுடைய ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் this is a lesson today. What are the subtopics? How much water do we use and where do we get water from? This is the two subtopics from chapter 14 in water lesson. Are you understood students? This is a general lesson. ஓகேங்களா? Then in today homework is write in your class work in 2 subtopics. this subtopics and this subtopic. இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க்கில் நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுவேன், நீங்கள் அது கூட ரைட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Okay, dear students, in today class is classwork session. In our class we are going to see about 1 mark, 2 mark, 3 marks in each topic wise from this lesson, chapter 14, water lesson. Next we will move. First subtopic is how much water do we use. Once again I read, how much water do we use. This subtopic have 7 D words. The D words are produce means நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன், உற்பத்தி செய்தல், அதாவது தமிழ் மீனிங். தென் இங்கிலீஷ் மீனிங் இஸ் மேனுஃபேக்சர். தென் ஃபேப்ரிக், திஸ் ஆல்ரெடி we are learnt fabric. So many varieties are there. What are the different types of fabrics? Nylon and cotton and synthetic. This meaning is heavy silk fabric. Then activities, the meaning of proceeding. Then required means needed or essential, அதாவது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அப்படின்னு சொல்கிறது. Then fifth one is limited means asterisk net. Then cooking, preparing. Then clean teeth properly after meals. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம ஒன்ஸ் அகெயின் அதாவது டீத் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், ப்ரஷிங் பண்ணணும். ஓகேவா? தென் 1 marks. This subtopic have 2 choices. What are the choices? How many glasses of water are required to produce each page of a book? The options are 4 glasses, 2 glasses, 5 glasses and 10 glasses. So the answer is 2 glasses. Then in which of the following activities water is not used அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸில் நம்ம எதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாட்டரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு the options are making paper, cooking and cleaning and making fabric and none of this. அப்போது இங்கே இருக்க 3 ஆப்ஷன்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம், it's very essential for making paper and water is needed for cooking and cleaning and making fabrics. So the answer is none of this. இதில் எதுவுமே இல்லை அப்படின்றது மீனிங். Then true or false. There are 3 true or false as here. There are, first one is different regions of our country
receives the same amount of water அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So the answer is false. We require water in a very small amount daily. The answer is not correct. We are used so much of water in per day. Then third one is we should limit our daily water requirements to provide water for future அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ் கரெக்ட் தானே? ஸோ the answer is true. Then fill in the blanks, அதாவது fill in the table. இங்கே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணணும். What is the question first? List out the various activities of daily life and other activities where we use water in the table provided below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First, water used in daily life activities. What are the activities? Drinking, brushing, bathing, cooking. This question is water used in other activities. என்னென்ன other activitiesக்கு நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறோம்? What are the activities? Irrigating crop fields, swimming and sailing and generating electricity in hydroelectric dams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then this subtopic have 2 mark. What are the 2 mark? What is potable water? This potable water means clear water. It's not dusty water. The water which is fit for human consumption is called potable water. அதாவது the potable water is used to for drinking. Then this clean water is colorless, odorless and tasteless. ஒரு clean water எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு doesn't have any color and odorless and doesn't have any taste. So the answer is these 2 points. அப்போ what is potable water? The water which is fit for human consumption is called potable water. The clean water is colorless, odorless and tasteless. Then we will move second subtopic. Where do we get water from? We are get from seas and rivers, lakes, ocean, ponds. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். The D words are 7 D words are here. First, earth surface. Earth surface layer is mode of rock. Then river water. It is a part of water areas. Then groundwater. Water found underground. Ocean water part of water areas. Then consumption. Process of using up something. Irrigation. Artificial application of under. Then application of water. Then transporting means to transfer. Then this subtopic have one chooses or 2 chooses, 4 chooses are here. First one is water covers about dash of the earth surface. What are the options? 2/4, 2/3, 1/3 and 1/4. So the answer is 2/3. Then which of the following is or not a usable form of water for humans? Usable form of water for humans. Options are river water, groundwater, ocean water and both A and C. So the answer is ocean water. Then which of the following is the source of saline water? Rivers, lakes, ponds, ocean. The answer is oceans. Then water from is sent to water treatment plants before being available for our consumption. Options are taps, rivers, oceans, both B and C. So answer is both B and C. Then true or false? Rivers are the primary source of water on the earth. Is correct or not? Yes, false. All the water systems are primary source of water on the earth. So the answer is false. Water present in rivers is not saline. Yes, answer is true. Then seawater only
saline அப்படின்னு சொல்லலாம். அதாவது saline means உப்புத்தன்மையுடையது. Then water from rivers, wells and ponds are unfit for human use. Yes, correct or not? Yes, correct. The answer is false. Then this topic have 3 mark. How is water important for all living beings? Importance of water. Water is required by plants to perform photosynthesis, which is almost important as it ensures availability of food to all living organisms on this earth directly and indirectly. அது மட்டும் இல்லாமல் water is a needs for plants for food preparing and human resources also. It's required for all living organisms, and this water is used directly and indirectly for animals and plants. Then lower plants like algae and bryobites require water for reproduction. இப்போது வாட்டர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே அண்ட் பிரயோபைட்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு வாட்டர் தேவைப்படுதுன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் த 2 டாபிக்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க்ஸில் இந்த 2 டாபிக்ஸும் ரைட் பண்ணிவிட்டு வரணும். ரைட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு எழுதி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.